அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை தொடர்ந்து சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியிலும் கூட நாம் ஜெபத்தின் மேன்மையை முக்கியப்படுத்தி ஒரு பாடலை பாடி நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். வாவத்துடனே ஓர் முகமா வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி உபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போ. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம்.
ஜெபம் ஜெயம் ஜீவியத்தீக்கு இதுவே சட்டம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜெப வாழ்வு இன்றைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவர்களாக காணப்படுகிறோமா? அப்படி ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறவர்கள் நமக்காக மாத்திரம் இல்லாதபடிக்கு மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற அந்த வாஞ்சை நம்மளிடத்தில் காணப்படுகிறதா? பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அவர் நம்மை இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆம், தெசலோனிக்கேயர் புஸ்தகத்திலே நாம் பார்த்தோம் என்றால், அங்கே நாம் எல்லாவற்றுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கொலோசையரில் பார்க்கும்போது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிற கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனியருக்கு எழுதுகிற அந்த கடிதத்திலே குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் அனைத்து திருச்சபைகளுக்கும் எழுதுகிற அந்த கடிதங்களிலே ஜெபத்தை அவர் முதன்மைப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். அதுபோலதான் தீமோத்தேயுக்கும் அவர் சொல்லி இருக்கிறார். எப்படி? நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனுஷருக்காகவும் என்று சொல்லுகிற பொழுது நாம் எந்த விதமான பாகுபாடு இல்லாதவர்களாக அனைவருக்கும் நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபம் சுயநலமில்லாத ஜெபமாய் காணப்பட வேண்டும். நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய திருச்சபைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பலவிதமான இன்னல்களிலே சிக்கி தவிப்போருக்காக, வேதனையிலே வாடுகிறவர்களுக்காக, நிந்தையை சுமக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் ஜெபிக்க மிகவும் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜெப வாழ்க்கை வெறுமையாக
நமக்காகவும் நம்முடைய குடும்பத்துக்காகவும் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் நம்முடைய சுகத்துக்காகவும் நாம் இதையே செய்து நம்முடைய குடும்பம் நாம் என்று சொல்லி இதையே நாம் என்று ஒரு சுயநலமுள்ள ஜெப வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் மாற வேண்டாமா? ஆண்டவர் நாம் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், அநேக நேரங்களில் பலவிதமான இன்னல்களுக்காக நாம் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த தேவைகள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது. நாம் ஒரு காரியத்தை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் எடுத்தோம் என்றால், அங்கே யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இரட்டத்தனையான ஆசீர்வாதம் வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய சிநேகிதர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? நம்முடைய நண்பர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? நாம் நன்றாக அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் சொல்லும் பொழுது, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டுமாம். இயேசு நமக்கு சொல்லி தந்திருக்கிற காரியம். இன்றைக்கு ஒரு வேளை நாம் இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால், யோபு ஜெபித்தது போல நாமும் ஜெபிக்க வேண்டாமோ? யோபு சிறையிருக்கப்பட்ட அந்த நாட்களுக்காக தன் நண்பர்களுக்காக ஜெபித்தான். அவன் ஜெபித்த பொழுது அவனுக்கு ஆண்டவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை தந்தருளினார். கர்த்தருக்குள் பிரியமானது தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஒரு வேளை நாம் ஜெபிக்க முடியாதபடிக்கு, மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியாதபடிக்கு மனதில் கசப்புகள் காணப்படுகிறது என்றால், அவர்களை மன்னித்து அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கட்டளையிடார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள். அன்பின் தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ஜெப வாழ்க்கையை ஆண்டவர் அறிந்திருக்கிறீர் ராஜா. இதுவரையிலும் நாங்கள் ஒரு சுயநலமுள்ள ஜெப வீரர்களாய் வாழ்ந்திருக்கிறோம். எங்களை மன்னிங்கப்பா தகப்பனே. இதோ இது முதற்கொண்டு ஆண்டவரே, தேசத்துக்காக, மற்றவர்களுக்காக, திருச்சபைகளுக்காக, கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்காக, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களுக்காக, கடன்பட்டு இருக்கிறவர்களுக்காக, ஆண்டவரே அப்பா நிந்தையில் இருக்கிறவர்களுக்காக, ஆண்டவரே எங்களையே நிந்திக்கிறவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம் அப்பா. தகப்பனே, எங்களை நீர் கிருபையாய் நடத்தும். எங்கள் உள்ளத்திலே ஜெப வாஞ்சை ஊற்றும். ஜெபத்தின் மேன்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். அப்படி எங்களுக்கு செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீ தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, மற்றவர்களும் ஜெபிக்க தூண்டுங்கள். இந்த காணொளி மற்றவர்களும் பகிர்ந்தளியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.